வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் பாடப்புத்தகம் 2வது பாடம் கோழி தேடும் கோழி. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன கதைப்பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த கதைப்பகுதியில் குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். இந்த பக்கம் படித்த பிறகு இதுக்கு பின்னால் தான் கேள்விகள் வரிசையாக கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள். கோழி உண்மையில் குப்பையை மண்ணை ஏன் கிளறுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்ட்டு கீழே பாருங்கள் ஒரு குழு கொடுத்துருக்காங்க. பின்வரும் தொடரில் ஒவ்வொரு சொல்லிலும் உள்ள 1, 2, 3, 4வது எழுத்துக்களை எடுத்து எழுத விடை கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள். இன்று கீரை செய்தே உண்டிடலாம் அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இதில் முதல் வார்த்தையில் முதல் எழுத்து இ, 2வது வார்த்தையில் 2வது எழுத்து ரை இறை, 3வது வார்த்தையில் 3வது எழுத்து தே, 4வது வார்த்தையில் 4வது எழுத்து ட இறை தேட அப்படிங்கிற அந்த ஆன்சர் கிடைச்சிடும். கேள்வி இங்கே மேலே கேட்டிருக்காங்க. கோழி உண்மையில் குப்பையை மண்ணை ஏன் கிளறுகிறது? இதுக்கு பதில் இறை தேட. அடுத்து செய்கை விளையாட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுக்கப்பட்டுள்ளதை படித்து பார்க்க சொல்லுங்கள் குழந்தைகளை. அதுக்கு பிறகு அவங்கள அதே போல் செய்து காட்ட சொல்லுங்கள். அடுத்த பக்கம் செய்து பழகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்தொடர்ந்து படிக்க. அதுக்கு கீழே பாருங்கள். கதையில் பிடித்த சொற்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே கதை பகுதியை பார்த்தோம். அதிலிருந்து பிடித்த வார்த்தைகளை கண்டுபிடித்து குழந்தைகளை எழுத சொல்லுங்கள். ஒரு மாதிரிக்காக நான் எழுதி காட்டியிருக்கிறேன். கோழி, கண்ணாமூச்சி, தேடிக்கொண்டே, கண்டுபிடிக்க, நண்பா, உருண்டு, இரண்டும், நட்பு, அழகு, ஒளிந்து, இதே போல் வார்த்தைகளை அவர்களாகவே பார்த்து எழுத சொல்லுங்கள். அடுத்தது கீழே பாருங்கள். தாம் எழுதிய அதே சொற்களை அதிக எண்ணிக்கையில் எழுதியது யார் என்பதை குழுவினருடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் ஒரு குரூப்பாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த செயல்பாடை செய்ய வைக்கலாம். அதுக்கு கீழே பாருங்கள். அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பர், ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை, இதெல்லாம் நம்ம ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து 3வது பாருங்கள். பாடத்தில் அடிக்கோடிட்டு எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல பாருங்கள். ஒரே ஓசையில் முடியும் சொற்கள். அங்கே, இங்கே, எங்கே. 2வது கதையில் இடம்பெற்ற விளையாட்டுக்கள். கண்ணாமூச்சி, கோழி. 3வது கதையில் பிடித்த தொடர். கண்டுபிடிக்க வருகிறேன். அடுத்த பக்கத்தில் பேசலாம். எனக்கு பிடித்த விளையாட்டு அப்படின்ட்டு என் மேடை என் பேச்சு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே போன வருடம் நம்ம எண்ணும் எழுத்துமில் இருந்த ஒரு பகுதி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பிடித்த விளையாட்டுகளை பற்றி குழந்தைகளை அவர்களை சொல்ல சொல்லுங்கள். அடுத்து படித்து விடை எழுதுக. இந்த பகுதி படித்தல் பலகை அப்படின்ட்டு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. 2 எழுத்து வார்த்தை, 3 எழுத்து, 4 எழுத்து, இதே போல் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். கீழே பாருங்கள். 2 எழுத்து சொற்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே மேலே உள்ள அந்த வார்த்தைகளிலிருந்து 2 எழுத்து சொற்களை நாம் எடுத்து எழுதியிருக்கிறோம். ஓடி, கோழி, கோழி. உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்கள். ஓடி, அழகு, இருக்கிறாய், உருண்டு. 2 மெய் எழுத்து உள்ள சொற்கள். வந்தேன், வாங்கினான், இருக்கிறாய், கண்டுபிடித்து. அதிக எழுத்துக்கள் உள்ள சொல். கண்டுபிடித்து. இதை நீங்கள் குழந்தைகள்கிட்ட சொன்னாலே அவங்களாகவே ஈஸியாக கண்டுபிடிச்சி இங்கே எழுதுவாங்க. சொற்களை விரைந்து படிப்பேன், வண்ணமிடுவேன். அடுத்த பக்கத்தில் பாட சுருக்கம் படிக்க, விடையளிக்க. கோழி தேடும் கோழி அப்படின்ட்டு ஒரு அந்த கதைப்பகுதியை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை படித்து பார்க்க சொல்லுங்கள். இதிலிருந்து கீழே பாருங்கள் கேள்விகள் இருக்குது. படிக்க எடுத்துக்கொண்ட நேரம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. மாணவர்கள் குழந்தைகள் படிக்கும்போது அவங்க எவ்வளோ நேரத்தில் படித்து முடிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 முறை ஒவ்வொரு குழந்தையும் வாசிக்க சொல்லுங்கள். வாசித்து நேரத்தை குறிக்க சொல்லுங்கள்.
இரண்டும் நட்பாக இருந்தன. தொடரில் இரண்டும் என்ற சொல் எவற்றை குறிக்கிறது? கோழி, கோழி. குப்பைகள் ஏன் கீழே விழுந்தன? காற்று வேகமாக வீசியதால். சொல்வதை எழுதுக அப்படின்ட்டு ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க. படித்தல் பலகையில் உள்ளவற்றை சொல்ல கேட்டு எழுத வேண்டும் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இடது பக்கத்தில் உள்ள அந்த பக்கத்தில் படித்தல் பலகை அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம். இந்த வார்த்தைகளை ஆசிரியர்கள் சொல்லும்போது குழந்தைகள் அந்த வார்த்தைகளை கேட்டு அவங்க இந்த இடத்துல எழுதி காட்டணும். அதுக்காகத்தான் இந்த பகுதி. தொடர்புடைய சொல்லை எடுத்து எழுதுக. பூக்கள், தேன், வண்ணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வலது பக்கத்தில் ஓரத்தில் பாருங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பொருத்தமானதை எடுத்து அந்த கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. வண்ணத்து பூச்சி அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வரும். இரண்டாவதுக்கு மீன், நண்டு, கப்பல், இதுக்கு கடல். இனிப்பு, தோட்டம், யானை, இதுக்கு கரும்பு. வானம், மேகம், குடை, இதுக்கு மழை. தொடர்ந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளி பறக்கும் வானம், வானம் பார்க்கும் பாப்பா, பாப்பா ஆடும் ஊஞ்சல், ஊஞ்சல் இருக்கும் மரம், மரம் தரும் பழம், பழம் சாப்பிடும் கிளி, கிளி அருகே ஊஞ்சல். இதே போல் இந்த 2 கோட்டையும் நம்ம நிரப்பியிருக்கிறோம். அடுத்த பக்கத்தில் பேசலாம் எழுதலாம் அப்படின்ட்டு ஒரு பகுதி, ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. கீழே கோடு போட்டிருக்காங்க. அந்த கோட்டில் அந்த படத்தை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. படத்தை பார்த்து பேச வேண்டும், தொடர்கள் எழுத வேண்டும். படத்தில் என்ன சொல்கிறாங்க, என்ன நிகழ்து அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை பார்த்து இந்த கோட்டில் எழுத சொல்லுங்கள். ஒரு மாதிரிக்காக நான் எழுதி காட்டியிருக்கிறேன். சிறுவர்கள் மகிழ்ச்சியுடன் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடி கொண்டு இருக்கின்றனர் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறேன். கேட்டு விடை கூறுக. காற்றில் மனம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். இதிலிருந்து கீழே பாருங்கள் கேள்விகள். சரியான தொடர் எது? காரணம் கூறுக. விமலா எரிவாயு கசியும் போது ஏற்படும் மனதை இப்போது தான் கண்டுபிடிக்க தெரிந்து கொண்டால். இதுதான் சரியானது. சிந்தித்து விடையளிக்க. நான் ஒரு கோழி, இரையை கொத்தி தின்கிறேன், கூடை அருகில் இருக்கிறேன். இந்த 3க்குமே பொருத்தமான ஒரு படம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடுவில் இருக்கு பாருங்கள், இந்த படம் தான் அந்த 3 வாக்கியத்துக்கும் பொருத்தமான படம். அதுக்கு நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம். அடுத்த பக்கத்தில் படித்து விட எழுதுக. எங்கே போனது? இந்த பகுதியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். இதிலிருந்து கேள்விகள் கீழே கேட்டிருக்காங்க. தாத்தாவின் மூக்கு கண்ணாடி எங்கே இருந்தது? தாத்தாவின் நெற்றிக்கு மேல். சரியா தவறா செய்க, டிக் செய்க அப்படின்னு கேட்குறாங்க. மூக்கு கண்ணாடியை தாத்தாவே கண்டுபிடித்தார். தவறு. பின்பற்றி எழுதுக. பீட்டருக்கு பிடித்தவை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை படித்து பாருங்கள். எனக்கு பிடித்தவை அப்படின்னு சொல்லிட்டு கீழே கோடு போட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கு பிடித்த செயல்பாடுகளை இங்கே எழுத சொல்லுங்கள். நான் ஒரு மாதிரிக்காக நான் சுட்டி நாய் பிடிக்கும், விளையாட பிடிக்கும், தாத்தா பாட்டி வீட்டிற்கு செல்ல பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறேன். குழந்தைகளை அவர்களாகவே எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க. அடுத்த பக்கத்தில் வாசித்தல் பயிற்சி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், வண்ணமிட்டு பெயர் எழுதுக அப்படின்ட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படத்தில் ஒரு சில படங்களுக்கு அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வண்ணமிட சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு 12 கோடு போட்டிருக்காங்க பாருங்கள். கீழே பாருங்கள் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. குரில் நெடில் வேறுபாடு அறிந்து ஒலித்து பார்க்க வேண்டும். இங்கே குரில் நெடில் வேறுபாடு அறியக்கூடிய வகையில் இந்த படத்துக்கு நாம் முதல்ல வண்ணமிடணும். அதுக்கு பிறகு அந்த பெயரை எடுத்து கீழே இந்த கோட்டில் எழுத சொல்லியிருக்காங்க. 1 அப்படின்ட்டு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து அணில், இலை, உரல், எலி, ஆடு, ஈச்சமரம், ஊஞ்சல், ஏணி, 5, ஓணான், ஔவை. இதே போல் இந்த படத்துக்கு நம்ம பொருத்தமான பெயர்களை கீழே எடுத்து எழுதிட்டோம். இந்த படத்துக்கு மட்டும் வண்ணமிடணும். இது குழந்தைகள்கிட்ட சொன்னீங்கன்னா ஈஸியாக அவங்க ஆர்வமாக செய்வாங்க. அதே போல் அடுத்த பக்கத்துலையும் மெய்யெழுத்துக்கள் அப்படின்ட்டு 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழேயும் பாருங்கள் படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கும் வண்ணமிடணும். அதுக்கு கீழே பாருங்கள் கோடு போட்டிருக்காங்க. வாத்து குளத்தில் நீந்துகிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதே போல் ஒரு 5 வாக்கியங்களை நம்ம இந்த படத்தை பார்த்து வண்ணமிட்டுட்டு அந்த விலங்குகள் அல்லது இந்த படத்தில் எது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கீழே அந்த கோட்டில் நம்ம எழுதி காட்டணும். இங்கே எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். 2வது, குரங்கு மரத்தில் வாழைப்பழம் சாப்பிடுகிறது.
சிலந்தி வலை பின்னுகிறது, வாத்து குளத்தில் நீந்துகிறது, பப்பாளி மரத்தில் குயில் அமர்ந்துள்ளது. இதே போல் வாக்கியங்களை இங்கே எழுத சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் நீங்கள் விளையாடிய விளையாட்டுகளுக்கு டிக் செய்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுகள் என்னென்ன விளையாட்டுகள் இருக்கோ எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் எல்லா விளையாட்டுகளையும் குழந்தைகள் விளையாடி இருப்பாங்க. என்னென்ன விளையாட்டுகள் அவங்க விளையாடி இருக்காங்களோ அந்த விளையாட்டுகளுக்கு இங்கே டிக் பண்ண சொல்கிறாங்க. குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னாக்கா அவங்க ஈஸியாக ரொம்ப ஆர்வமாகவே செய்வாங்க இந்த பகுதியை. அடுத்த பக்கத்தில் மேலே சொல்லி பழகுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் இளநீர், தேங்காய் உள்ளே தண்ணீர், காற்றில் பறந்த கீற்று, சேற்று வயலில் நாற்று, குழியில் விழுந்த வாளி, வாளிக்குள்ளே கோழி. இதே போல் இந்த வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லி மீண்டும் மீண்டும் ஒலித்து பழக வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கற்றல் பயணம். இந்த இடத்துல படைப்பு, மாணவர்களின் படைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. கற்பனை செய்து கதை கூறுக. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அந்த குறிப்புகளை படித்து பாருங்கள். குழந்தைகளை அவங்களாகவே கதை சொல்ல வைக்கிறது, பாட்டு பாட வைக்கிறது, இதே போல் அவங்க சொந்த நடையில் கருத்துக்களை சொல்ல வைக்கிறது, இந்த மாதிரி செயல்பாடுகளை இங்கே செய்ய வைக்கிறாங்க. நான் கற்றவை. கதையின் முடிவை மாற்றி கூற இயலும், படம் பார்த்து பேச தெரியும், பொருள் நெடில் வேறுபாடு அறிந்து ஒழிக்க முடியும். இது எல்லாமே குழந்தைகள் கற்றிருப்பாங்க. இப்போ எல்லாத்துக்குமே நம்ம டிக் பண்ணிக்கிறோம்.